இது வந்து கருணக்கிழங்கு நான் வேக வச்சுட்டு இருக்கிறேன். நம்ம மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கலாம். பாதி வேக்காடு வந்ததுமே நம்ம இதை எடுத்துக்கலாம். அமுங்குது, எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 பக்கம் நல்லா தடவிட்டு நம்ம தோசைக்கல்லில் வச்சு வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒன்று ஒன்று அடிக்கலாம். தோசைக்கல்லில் சுற்றி வச்சாச்சு. வேகட்ட ஒரு பக்கம். ஆல்ரெடி இது வெந்தது தான். பாதி வேக்காட்டில் நம்ம போட்டிருக்கனால நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். இது மேலே நம்ம மீன் வறுக்கும் போது கறிவேப்பிலெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரியே நம்ம போடுவோம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு மீன் சாப்பிட்ற ஃபீல் வந்துடும். கருணக்கிழங்கு வறுவல் ரெடி. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு.